புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க தேர்தல் துறையை கண்டித்தும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் வேட்பாளருக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அமைப்பின் ஆதரவு. புதுச்சேரி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு லாஸ்பேட்டை தொகுதி ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் திரு சாந்தி நகர் அதனை சுற்றியுள்ள லாஸ்பேட் தொகுதி முழுவதும் வாகன பிரச்சாரத்துடன் பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு. பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் த பிபிஎஸ்பிபி மில்லினியம் பள்ளியில் அறுவடை திருவிழா உலக சாதனை நிகழ்வு நிகழ்த்தப்பட்டது. கதிர்காமம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க தேர்தல் துறையை கண்டித்தும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் சார்பில் ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்காத தேர்தல் துறையை கண்டித்தும் புதுச்சேரியில் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை ஏற்காத அதிமுகவினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தல் துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரியை சந்தித்து தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயத்திற்கு தேர்தல் துறை ஆதரவுடன் ஓட்டுக்கு ரூபாய் 500 பணம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் காங்கிரஸ் சார்பில் ரூபாய் 200 வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அன்பழகன், இந்த தேர்தல் வேட்பாளர்களிடையே சமநிலை இல்லாததால் தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பில்லை என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது என்றார். மேலும் இந்த தேர்தலை ரத்து செய்யாவிட்டால் தலைமையின் அனுமதி பெற்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என எச்சரிக்கை விடுத்தார். காங்கிரஸ் வேட்பாளருக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அமைப்பின் ஆதரவு. புதுச்சேரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு கலை இலக்கிய அமைப்புகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், சமூக அறிவு ஜீவிகள் அமைப்பு ஆதரவு தெரிவித்தனர். இதுகுறித்து புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகி ராமச்சந்திரன் தலைமையில் பேராசிரியர் இளங்கோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தின் உயரிய நோக்கமாக சமத்துவம், மத சார்பின்மை ஆகியவற்றுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசானது உணவு, உடை, மொழி, வழிபாடு முதலான உரிமைகளில் தலையிடுகிறது. வாக்குரிமையின் மூலம் மக்கள் வழங்கிய தீர்ப்புகள் தீர்த்தப்படுகின்றன. முறைகேடுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு நடைபெற்றுள்ளன. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறவும், மறுக்கப்பட்ட பல உரிமைகள் மீண்டும் கிடைக்கவும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து காலத்தின் கட்டாயம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டறிக்கையில் பேராசிரியர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கையொப்பமிட்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான மாநில செயற்குழு உறுப்பினருமான டிஎன் கோபி அவரது தலைமையில் புதுச்சேரி குண்டுபாளையம், கவுண்டம்பாளையம், தில்லை நகர், புதுப்பேட்டை, வேலன் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. புதுச்சேரி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு வெங்கடேசன் எம்எல்ஏ தலைமையில் ராஜா நகர் பகுதியில் மேலதாள குத்தாட்டத்துடன் 300க்கும் மேற்பட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் சக்திவேல், மாநில இளம்பெண்கள் சங்க செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சி அம்மு என்கின்ற ஏபிள் வெர்ஜினியா மற்றும் ஓம் சக்தி ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜெமீலா பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். Aku
புதுச்சேரி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு லாஸ்பேட்டை தொகுதி ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் திரு சாந்தி நகர் அதனை சுற்றியுள்ள லாஸ்பேட் தொகுதி முழுவதும் வாகன பிரச்சாரத்துடன் பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் நந்தா ஸ்ரீதரன், நந்தா பூவராகவன் தலைமையில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாமக பொறுப்பாளர் நரசிம்மன், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மணி, பாமக தொகுதி தலைவர் திருமால் உட்பட பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மக்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து சிறப்பு ஆதரவு அளித்தார்கள். 17/4/2024 உப்பளம் தொகுதியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள், முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள், திரு அனிபா கென்னடி எம்எல்ஏ அவர்கள், விசிகே திரு தேவ பொழிலன் அவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் வாகன பிரச்சாரம், வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் த பிபிஎஸ்பிபி மில்லினியம் பள்ளியில் அறுவடை திருவிழா உலக சாதனை நிகழ்வு நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்விற்கு பள்ளியின் முதல்வர் திருமதி நா. மகாலட்சுமி அவர்கள் தலைமையில் சிறப்பு விருந்தினர் திரு உமா ரமணன், நிறுவனர் சரகம் ஆரவல், புதுச்சேரி அவர்கள் இயற்கை வேளாண்மை குறித்தும் நோயற்ற வாழ்விற்கு இயற்கை வேளாண்மை அவசியம் குறித்தும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினர் திரு ராஜேந்திரன், நிறுவனர் ஆசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவர்கள் முன்னிலையில் 10 வயது மற்றும் அதற்கு குறைவான வயதுடைய மாணவர்கள், குழந்தைகள் பண்ணையில் பயிரிடப்பட்டிருந்த நிலக்கடலையை சுமார் 7 நிமிடம் 22 நொடிகளில் 3800 சதுர அடி நிலத்தில் அறுவடை செய்து உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டினர். திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். கதிர்காமம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்த முதலமைச்சர் ரங்கசாமி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்த முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், புகழ் என்கின்ற புகழேந்தி, மாரிமுத்து, RKD ராஜகோபால், SS அழகு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாரதிய ஜனதா ஆட்சியின் 10 ஆண்டுகால சாதனைகளை எடுத்து கூறியும் மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்பு கூறுகிறது. எனவே மீண்டும் மத்தியில் பாரத பிரதமர் மோடி ஆட்சி அமைவது உறுதி. எனவே அனைவரும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரியில் பாஜக, காங்கிரஸ் சார்பில் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க தேர்தல் துறையை கண்டித்தும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் வேட்பாளருக்கு எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அமைப்பின் ஆதரவு. புதுச்சேரி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு லாஸ்பேட்டை தொகுதி ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் திரு சாந்தி நகர் அதனை சுற்றியுள்ள லாஸ்பேட் தொகுதி முழுவதும் வாகன பிரச்சாரத்துடன் பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு. பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் த பிபிஎஸ்பிபி மில்லினியம் பள்ளியில் அறுவடை திருவிழா உலக சாதனை நிகழ்வு நிகழ்த்தப்பட்டது. கதிர்காமம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்த முதலமைச்சர் ரங்கசாமி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார்.